வணக்கம் மக்களே. ஸோ ஒரு வழியாக அந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா விஷ்ணு மற்றும் அக்ஷயாவோட கான்ட்ரவர்சி முடிவுக்கு வந்தது. கடைசியில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லிட்டு இருங்க நம்ம நியாயத்தை சொல்லுவோம் அப்படின்ற மாதிரி கமல்ஹாசன் சார் குறும்படம் போட்டார். குறும்படம் போட்ட மாதிரியே பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட 3 விஷயத்தை அப்படியே புட்டு அப்படியே மார்க் பண்ணி காமிச்சிட்டாங்க. ஸோ இனிஷியல் பொசிஷன்லேயே அவரை கை தள்ளி விட்டது அது ஒன்று, ரெண்டாவது ஐஷு கால் மாட்டி விழுந்தது 2, மூணாவது பார்த்தீங்கன்னா கையை தட்டி விட்டு முறுக்குனது. இந்த 3 விஷயங்கள் நடந்திருக்கு. அதை பார்த்துட்டு கூட விஷ்ணு இருக்காரு பாருங்க, சார் எனக்கு தெரியல சார் நினைக்கிறேன்றாரு. அப்போ கூட நான் தான் பண்ணேன்றதை அக்செப்ட் பண்ணல, நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல கூட. ஏன்டா கையுங்களவா மாட்டிக்கிட்டும் அப்போ கூட நினைக்கிறேன்ற பேச்சாடாடே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் சார் வார்னிங் கொடுப்பாரு, ஸ்ட்ரைக் ஒன்று கொடுப்பாரு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் மக்களே. பட் ஸ்ட்ரைக் ஒன்றும் கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. ஸோ நார்மலாக ஸ்ட்ரைக் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தை காமிச்சார். ஏன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 2 ரீசனுக்காக விஷ்ணு அப்பயே போய் சாரி கேட்ட மொதல் ரீசன். ரெண்டாவது விஷயம் என்னன்னா ரேங்கிங் டாஸ்கில் அவர் 14வது போய் நின்னார்ல, அந்த ஒரு 2 காரணத்துக்கால் மட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுக்கல. நான் ஸ்ட்ரைக்கு எல்லோ காட்டலையே தவிர நான் நார்மலாக ஸ்ட்ரைக் கொடுத்த மாதிரி தான் அர்த்தம் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரித்து விட்டுருக்காரு. அதை தவிர்த்து இந்த மாதிரி ஆட்டிடியூட் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்துட்டு இருந்ததுன்னா நான் டேரெக்டாக ஸ்ட்ரைக் 1 ஸ்ட்ரைக் 2லாம் போக மாட்டேன். டேரெக்டாக இங்கே கூப்பிட்டு நீங்கள் சொன்னீங்களே வீட்டிலேருந்து எல்லாருக்கும் டாட்டா காமிச்சிட்டு இருப்பேன்னு, நான் உங்களை டாட்டா காமிச்சு அமிச்ச வேண்டியதாக இருக்கும், இல்லை கை காமிச்சு போக வேண்டியதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக சொல்லி முடிச்சிட்டாரு. விஷ்ணுக்கு சரியான பல்ப், ஒன்றுமே பேச முடியாது. ஏன்னா நான் ஸ்ட்ரைக் 1லாம் எதிர்பார்க்காதீங்க, டேரெக்டாக எலிமினேட் கூட நான் பண்ணுருவேன் அப்படின்னு ஒரு பக்கம் விஷ்ணு அப்படியே ஆஃப் ஆகிட்டார். அவர் மூஞ்சி அப்படியே மாறி போச்சு. என்னங்க பண்ணுறது, ஏதோ பண்ணணும்னு நினச்சி கடைசியில் அவரே குறும்படம்னு கேட்டு அவரே ஒரு மிகப்பெரிய ஆப் அடிச்சிட்டாரு அப்படின்றதான் பாயிண்ட்டு.